எனக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஒன்று அல்ல, என் பிறப்பிலே அது கொடுக்கப்பட்ட ஒன்று. வீரப்பனாரோட பெண்ணா இருந்து கேட்கிறேன், என் தந்தை அந்த மலையை காப்பாற்றினார், நின்றார். அவர் தேவைக்கு மட்டும்தான் வேட்டையாடினாரு. சந்தனக்கட்டை வெட்டினாரு, வளர்த்தலாம். சந்தனக்கட்டை வெட்டினாரு ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும், அதை வளர்த்தரலாம். ஆனா மலைய வளர்க்க முடியுமா? ஏன்னா உணரல, ஏன் கேளிக்கையா பாக்குறீங்க? நாங்க செய்யும் ஒவ்வொரு போராட்டத்தையும் ஏன் இந்த மண்ணின் மக்கள், பெரும்பாலான மண்ணின் மக்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆந்திராவில செம்மரக்கட்டையை வெட்டினத்துக்கு மனுஷனை வெட்டினாங்க, மனுஷனை கொன்னாங்க. மலையை வெட்டுறீங்களா? உங்களை நாங்க என்ன பண்றது? உருவாக்க முடியாத மலையை வெட்டுறீங்களா? உங்களை நாங்க என்ன பண்றது? எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியாது சுத்தமான காற்று, நீர், சோறு கொடுக்க முடியாது. மலையிலிருந்து தான் மடு, மடுவிலிருந்து தான் ஊற்று, ஊற்றிலிருந்து தான் ஆறு, ஆறிலிருந்து தான் சோறு. ஆனால் எங்கள் பிள்ளைகளுக்கு சுத்தமான நீரோ சோறோ கொடுக்காமல் இந்த பூமியை விஷமாக்கி இன்னைக்கு ஆண்டுட்டு அத்தனை பேருமே ஆந்திராக்காரங்க. நம்ம தமிழ் மக்கள் என்ன பண்றோம்? போய் அவங்க கிட்ட கையேந்தி நிக்கிறோம். மான ரோஷம் வெக்க வேணுமா இல்லையா? வெறி வேணுமா இல்லையா? உன்னோட மண்ணில் ஒரு பாகத்தை, ஒரு மலையை வெட்டி இல்லாம ஆக்குறான். அவன் எப்படி நீ சொந்த ஊர்ல இருந்துட்டு இல்லாம விடுற? ஒரு வீரனுடைய மகளா இருந்து நான் கேள்வி கேட்கிறேன். என் தந்தை குரல் கொடுத்தார், காப்பாற்றினார். ஒவ்வொருவரும் மாறுங்கள், பெரியப்பா பிரபாகரனாக மாறுங்கள், தந்தையார் வீரப்பனாக மாறுங்கள், மனதளவில் மாறுங்கள், சித்தப்பா செந்தமிழ் சீமானாக மாறுங்கள். யோசியுங்கள்.